அவுரங்கசீப்பின் பேரன் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். அவுரங்கசீப் எப்படி இந்துக்களுக்கு எதிராக ஜிஸ்யா வரி விதித்தாரோ அதே போன்ற வரியை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விதிக்கவில்லையே தவிர மற்றபடி 100% இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை திரு மு.க. ஸ்டாலின்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு எங்களுக்கு கடைசி ஆயுதமாக எங்களிடம் இருப்பது நீதிமன்றங்கள் தான். நாங்கள் நீதிமன்றத்தை முழுமையாக நம்புகிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சிறந்த தீர்ப்பை முருகன் பெற்றுத் தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நீதிமன்றம் தான் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை தான் நாங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அந்த நீதியரசரின் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வர்றாங்கன்னா இதை விட முட்டாள்கள் இந்து மத விரோதிகள் எங்கேயாச்சும் இருப்பாங்களா? நான் மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 1ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 3ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகுது. அந்த வழக்குல 2வது ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதையும் நீங்க 144 போட்டு தடுத்து நிப்பாட்டுறீங்க. 144 போட்டு தடுத்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப வழக்கை நீங்க டபுள் ஜட்ஜி கிட்ட பெஞ்சுக்கு கொண்டு போறீங்க. அந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த 2 நீதி அரசர்களும், ஒரு ஜட்ஜி பேர் ஜெயச்சந்திரன், நீதியரசர் ஜெயச்சந்திரன், இன்னொருத்தர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். இவங்க இந்த 2 நீதிபதிகளும் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனை விட உங்களை குட்டி தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. மத்திய காவல் படையை அழைச்சிட்டு போன தப்புன்னு சொன்னீங்க. நீங்க செய்யாததுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு கேட்டாங்க அந்த 2 நீதிபதிகளும். அவங்களும் உங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆம்பளையா இருந்தா, தமிழக அரசை ஆளக்கூடியவர்கள் ஆம்பளையா இருந்தா அந்த 2 நீதிபதிகள் மீதும் இதே இம்ப்ளீச்மெண்ட் பாராளுமன்றத்தில் கொண்டு வர தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா, நேர்மை இருக்கா? ஏன் கொண்டு வரல? ஜி.ஆர். சுவாமிநாதன் பிராமின், அவரை பத்தி நீங்க என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அவருக்கு தட்டி கேட்க ஆள் இல்ல. சுமார் 2.5% பிராமணர்கள் தான் இந்த நாட்டில் வாழ்றாங்க. அதனால பிராமணர்களை காலில் போட்டு மிதிக்கலாம். ஆனா திரு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் நீதியரசர் ராமகிருஷ்ணனும் வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட நம்ம போய் வாலாட்டினா அந்த சமுதாய மக்கள் நம்மளை மிதிப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம முகத்தில் காரி உமிழ்வார்கள் என்ற எண்ணத்துல தானே அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல.